ஒரு விஷயத்துல அரவாசி தெரிஞ்சு, அரவாசி தெரியாட்டி எவ்வளோ டென்ஷனா இருக்கும். அந்த டென்ஷன் தான் இப்ப இருக்கு. ஒரு ஃபைனலிஸ்ட் ஆர்சிபி தெரியும். அடுத்த ஃபைனலிஸ்ட் யாரு? மும்பை இந்தியன்ஸா, குஜராத் டைட்டன்ஸா பொறுத்திருந்து பார்க்கலாம். 2 டீமுமே அழகா, நிதானமா கடைசி வரைக்கும் விளையாடுற டீம் தான். அதனால பெரிய ஸ்கோர் கண்டிப்பா வைப்பாங்கன்னு தெரியும். டாஸ்ல வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங்ல இறங்கின ரோஹித் சர்மாவும் ஜானி பேஸ்டோவும் அடிச்சு ஆடி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் ஜானி பேஸ்டோக்கு கால் வந்திருக்கும் போல. ஐயா போன இடத்துலயே தங்கிடுவேன் ஐயா, எப்பயா ஊருக்கு வருவ அப்படின்னு அந்த காண்டில் எவன் போட்டாலும் அடிப்பேன்னு 22 பந்துகளுக்கு 46 ஓட்டங்களை பெற்று அவுட் ஆகி இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் ரோஹித் சர்மாவோட ஆட்டமே வந்துச்சு. காரணம் கேச்சர்ஸ் வின் த மேட்சஸ் சொல்லுவாங்க. ரோஹித் சர்மாவோட 4 கேட்ச் விடுபட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் 81 ஓட்டங்கள்ல அவுட் ஆகி இருந்தாரு. அந்த கேப்லயே 6 6 9 4ன்னு அடிச்சு விளாசின ரோஹித் சர்மா 7000 ஓட்டங்களை டாடா ஐபிஎல்ல கடந்திருக்காரு. இதுவரைக்கும் அடித்த இந்தியர்களில் 300 சிக்ஸை விளாசிய முதல் இந்தியராகவும் பெயர் பெற்றார். ரோஹித்ல இருந்து ஹர்திக் வரைக்கும் தங்களால இயன்ற சம்பவத்தை செய்து 228 என்ற ஒரு ஸ்கோரை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்ததா களமிறங்கின நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சாய் சுதர்ஷன் குசல் மெண்டிஸனுடைய பார்ட்னர்ஷிப்பும் சாய் சுதர்ஷன் வாஷிங்டனுடைய பார்ட்னர்ஷிப்பும் பேச பொருளாச்சது. பிளே ஆஃப் வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் விக்கெட்ல அவுட் ஆனது குசல் மெண்டிஸ் தான். வேதனையா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பனி படர்ந்துருச்சுல்ல. ஒரு பக்கம் வந்தவங்க எல்லாரும் சுமாரா விளையாடினாலும் இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் நிலையா நின்று செம்மையா விளையாடினா சொல்லணும். கிரிக்கெட் புக்ல இருக்கிற மாதிரி ரூல்ஸுக்கு அவரோட ஷாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படி போல்ட்ல இருந்து ஹர்திக் வரைக்கும் சாய் சுதர்ஷன் அடிச்ச அடியில டென்ஷன் ஆயிட்டேன், பக்கெட் ஊரு கடங்குடா டிக்கெட்டுன்னு மலிங்க மஹேல பொலாட் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. 80வது ரன்ஸ்ல சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுமே மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கையில போயாச்சு. அப்படியே வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செக்மேட் இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்ததா பஞ்சாப் கிங்கோட விளையாடியே ஆகணும் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு. பஞ்சாப் கிங் மும்பை இந்தியன்ஸ் விளையாடின லாஸ்ட் மேட்ச்ல பஞ்சாப் கிங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெல்லா இருந்துச்சு. பொறுத்து இந்த பாப்போம். ஜூன் 1 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே.